வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கரும்பலகை. வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூவை இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வெப்சைட் உருவாக்குறதுக்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் வெப் டெவலப்மெண்ட். நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஃபேஸ்புக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் நெட்வொர்க் வெப்சைட். இந்த வெப்சைட்டை எப்படி அவங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு அதில் ஒரு அக்கௌண்ட் வேணும். நீங்கள் அப்படி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே போய் உங்களுடைய டைம் லைனில் நீங்கள் என்ன போஸ்ட் வேணால் போஸ்ட் பண்ணலாம். உங்கள் போஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும்னா நீங்கள் யாரோ ஒருத்தரை ஃப்ரெண்டாக ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் போடுற போஸ்ட்டு அவருக்கு தெரியும், அவர் போடுற போஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். அவர் போஸ்ட்டை நீங்கள் லைக் பண்ணலாம், டிஸ்லைக் பண்ணலாம், கமெண்ட்ஸ் அடிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போகுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இது டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ரெக்கார்டையும் அவங்க சேவ் பண்ணி வைக்கணும். உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், நோட்டிஃபிகேஷன், நீங்கள் லைக் பண்ணுறது, போஸ்ட் போடுறது, இந்த மாதிரி நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, இதில் எவ்வளவு விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த வெப் டெவலப்மெண்ட்டை பேசிக்காக நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று பேக் எண்ட் டெவலப்மெண்ட். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்னா என்னென்னா, சேம் ஃபேஸ்புக்கே நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு facebook.com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு லாகின் பேஜ் வருது. அதில் நீங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து டைம் லைனுக்கு மூவ் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லைன்னா உங்கள் சைன் அப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பேஜும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டூலை வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ லாகின் பேஜே எந்த இடத்துல யூசர் நேம் வாங்கணும், எந்த இடத்துல பாஸ்வேர்டு வாங்கணும், பட்டன் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் எந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பேஜ், ஒரு வெப் பேஜ் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் அதோடைய கலர் எப்படி இருக்கணும், இந்த மொத்த ஃபேஸ்புக்கும் எப்படி ப்ளூ தீமில் இருக்குது, அதோட பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் எடுத்திங்கன்னா அதே மாதிரி தான் எல்லா பட்டன் இருக்கும். இந்த ஸ்டைல்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம கிளைண்ட் சைடில் ஒரு யூசர் யூஸ் பண்ணுறக்கூடிய இடத்துல இன்வால்வ் ஆகிறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லலாம். பேக் எண்ட் டெவலப்மெண்ட்னா, இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு டேட்டா பேஸில் நான் உங்களுக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அந்த போஸ்ட்டை நான் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும். டேட்டா பேஸில் ஒரு ஃபோட்டோ போடுறீங்க, வீடியோ போடுறீங்க, இதெல்லாம் அங்கேயே சேவ் பண்ணி வைக்கணும். நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்கள் டைம் லைனில் நான் டிஸ்பிளே பண்ணி காட்டணும். உங்களுக்கு என்னென்ன டேட்டாவை நான் எடுத்துகிட்டு காட்டணும், இந்த ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் டெவலப்மெண்ட். அந்த சர்வரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஃபேஸ்புக் சர்வரில் இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா விஷயங்களுமே பேக் எண்ட் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஒரு டெவலப்பர் ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் டிசைன் பண்ணார்னா அவரை நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு சொல்லுவோம். பேக் எண்டு மட்டும் பண்ணார்னா அவரை நம்ம பேக் எண்ட் டெவலப்பர்னு நம்ம சொல்லுவோம். யார் ரெண்டு விஷயத்துமே சேர்த்து பண்ணுறாங்களோ அவங்கள ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம வெப் டெவலப்மெண்ட்டை ரெண்டாக பிரிச்சிட்டோம், ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்டு. இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்டுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ், என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் ஆகுதுங்கிறதையும் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வெப் பேஜ் டிசைன் பண்ணணும். அதுக்கு நமக்கு HTML வேணும், அதை ஸ்டைல் பண்ணணும், அதுக்கு CSS வேணும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க்கு வேணும். அதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் சில விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதுன்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஈஸியாகலாம். ஈவன் தோ நீங்கள் பேக் எண்ட் டெவலப்பராக இருந்தாலும் இந்த HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டோடைய பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பேக் எண்ட் டெவலப்பராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதில் இன்வால்வ் ஆகிற டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்க்கு உங்களுக்கு SQL, MySQL, Oracle, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பிஸ்னஸ் லாஜிக் எழுதுறதுக்கு ASP.NET, PHP, Python, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம பேக் எண்ட் டெவலப்பராக ஈஸியாகலாம். வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம கற்றுக்கணுன்னா இது ஒரு கடல் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். இதை ஒரு சிங்கிள் வீடியோவில் நம்மளால சொல்ல முடியாது. அதனால் இந்த வெப் டெவலப்மெண்ட் கான்செப்டை நான் ஒரு வீடியோ சீரியஸாக பண்ண போகிறேன். இந்த வீடியோ சீரியஸை கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் வெப் டெவலப்மெண்ட் பற்றிய ஒரு ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே இதில் பேசிக்காக சில HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத நான் பேரலாக தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் லிங்கை உங்களுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மூலமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.